அம்மா இன்னைக்கு பள்ளி சிக்கன் சாப்பிட்டோம்ல. பள்ளி சிக்கன் என்னைக்கு நான் சாப்பிட்டோம்? பள்ளி சிக்கன். பள்ளி சிக்கன் இல்லடா, அது பள்ளிப்பாளையம் சிக்கன். வா செஞ்சு சாப்பிடலாமா? ஓகே. முதல்ல ஒரு வானல் வச்சுக்கலாம். அது காஞ்சோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு, விதையெல்லாம் நீக்கி காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகா, இடிச்சு வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம். சிக்கன் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சின்ன வெங்காயம். 1/4 கிலோ சிக்கனுக்கு 1/4 கிலோ வெங்காயம் எடுத்துட்டேன். இது நல்லா வதங்கட்டும். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ஒரு வதக்கிட்டு உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். இது அப்படியே நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வதங்கட்டும். ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழியாக இருந்தால் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இது பிராய்லர் கோழி தான், அதனால அப்படியே வேகட்டும். ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீட்டாக கீறி வச்ச தேங்காவை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு இந்த மாதிரி தேங்காய் நீட்டாக கீறி போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நிறைய மசாலா எதுவுமே தேவைப்படாது. இந்த சிம்பிள் மசாலாலே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக பெப்பர் போட்டோடனே கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. கொத்தமல்லி தூவி ஒரு மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சுவையான பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி. இதை நல்ல ரச சாதத்துக்கு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பள்ளிப்பாளைய சிக்கன் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.